அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம நபிசல்லாசம் சொல்லியிருக்காங்க, பொறுமை என்பது முதல் அதிர்ச்சியின் நேரத்தில் காட்டப்படுவது தான். அதாவது முதல் ரியாக்ஷனில் நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் நம்மளுடைய பொறுமையுடைய லெவல் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் நான் ரொம்ப பொறுமைசாலிப்பா, நான் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பொறுமை எப்போ வரும் தெரியுமா? ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதை காமாக ஃபேஸ் பண்ணுறோமா, இல்லை ப்ராப்ளம் வந்த உடனே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய பொறுமையுடைய லெவல், ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ ஒரு பேட் நியூஸ் வருது, ஓகேங்களா? ஒரு யாராச்சும் ஒரு மவுத் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அந்த இடத்துல நம்ம கோபமாகறோமா, இல்லை நம்ம ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி நம்ம சொல்கிறோமா, இல்லை இது எல்லாமே அல்லாவோட பிளான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபர் செஞ்சுட்டு போகிறோமா? இந்த மூணுத்தில் எது நம்ம கிட்ட இருக்கோ அதுதான் நம்மளுடைய சபருடைய நிலைமை, ஓகேங்களா? நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஹார்ட்டோடைய ரியல் ஃபேஸ், ஓகேங்களா? கஷ்டம் வரும்போது நம்ம அல்லாஹ் இருக்கிறான்றதை நம்ம மனசில் நினைக்கணும், ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய ஈமான். இன்ஷா அல்லாஹ் அதிக அளவு நம்ம பொறுமையுடன் இருப்போம். இறைவழி செல்வம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.